சூரஜ் உங்க அப்பா கிட்ட தானே வேலை பாக்குறாரு. அவர் தான் இது எல்லாத்தையும் சொன்னாரு. எனக்கு தெரியும் உங்க அண்ணன் மேல நீங்க உயிரையே வச்சிருக்கீங்கன்னு. அண்ட் ஐம் ஷூர் அவரும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவாரு. நீங்க வேணும்னா என் போன்ல இருந்து உங்க அண்ணனுக்கு போன் பண்ணலாம். காவியாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? இல்லை காவியா வாக்கு கொடுத்துருக்கா. கண்டிப்பாக என்னை பற்றி இஷா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கா. நான் வெயிட் பண்ணணும். ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னுடைய பையன் இப்ப அவனுடைய சொந்த காலில் நிற்கிறான். இதுதான் நான் எதிர்பார்த்த என்னுடைய பழைய ஆரவ். இனிமேல் உனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அதுவும் குறிப்பா உனக்கு ஃபோன் பண்ணாலே அந்த கேர்டேக்கர், அவ பேர் என்ன? காவியா. அவதான். அவ உன்னை பாத்துக்கிறதுக்காக மட்டும் வச்ச வேலைக்காரி. இந்த மாதிரி சின்ன வேலைக்காரங்களுக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்பா பாருங்க, ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. அடேங்கப்பா, அருமை அருமை, சூப்பர். பெரியமா இந்தாங்க, இந்த மாத்திரை சாப்பிடுங்க. இதனால உங்களுக்கு கொஞ்சம் வலி குறையும். ஆனா இதை சாப்பிட்டு நீங்க நடக்கலாம் கூடாது. நீங்க தொடர்ந்து நடந்ததால உங்க கால் மொத்தமா எப்படி வீக்கம் ஆயிடுச்சு பாருங்க. அத்தை, நான் சொல்றதே நீங்க கேட்க மாட்டீங்க. நாளைக்கு என் கூட கண்டிப்பா செக்கப்புக்கு வரணும், சரியா? அத்தை, காலை காட்டுங்க ப்ளீஸ். நில்லு. வீட்டுக்குள்ள இவ்ளோ சாமான உடைச்சு வச்சிருக்க, இப்ப ஐஸ் கட்டி வைக்கிறியா? இதெல்லாம் ரிப்பேர் பண்ணி சரி பண்றதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு தெரியுமா உனக்கு? நீ ஐஸ் கட்டியே வைக்க வேணாம், உன்னோட ஐஸும் வேணாம். மா, ஐஸ் கட்டி கண்டிப்பா வச்சே ஆகணும். இல்லைன்னா கால் வீக்கம் பெருசாகும், வலியும் அதிகமாகும். இங்க பாரு, அண்ணி என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை தான் இப்ப நீ பண்ண போற. அண்ணி ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க. சூரஜோட பொண்டாட்டி வருவா, எனக்கு சேவை பண்ணுவா, ஐஸ் கட்டி வச்சு ஒத்தனம் கொடுப்பான்னு சொன்னாங்க. இது சேவை தானே, சரிதானே அண்ணி? என் மருமகளை பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கு. அவ எனக்கு இனிமே சேவை செய்வா. பால்ல மஞ்சள் போட்டு கொடுப்பா, மருந்து கொடுப்பா, எனக்கு தலையில எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணி விடுவா, அப்புறம் கை கால் அமுக்குவா. என்னாச்சு? அட என்னமா யோசிக்கிற? உன் அத்தைக்கு சேவை பண்ண. கடவுள் நியாயத்தை நிலநாட்டுவான்ற நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும். நான் உங்களை இப்பவே இந்த நிமிஷமே நாளைக்கு சஸ்பெண்ட் பண்றேன். இந்த 4 நாளுக்கான சம்பளம் உங்களுக்கு கிடைக்காது. இப்பெல்லாம் கடவுள் மனுஷங்க பண்ண தப்புக்கான தண்டனையே இந்த ஜென்மத்திலே கொடுக்கறான். ஒரு காலத்துல இந்த பொண்ணு முன்னாடி நான் ஐஸ் வாட்டர் வச்சுட்டு நின்னுகிட்டே இருப்பேன். இன்னைக்கு இதே பொண்ணு என் காலில் வந்து ஐஸ் கட்டி வைக்கிறா. ஆனா எனக்கு இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கு. என் காலுக்கும் சரி, என் மனசுக்கும் சரி. நான் விட்ட சாபமும் இன்னைக்கு ஒரு வழியா பழிச்சிருச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அத்தை? உங்களை நான் எப்போலாம் பாப்பேனோ, எப்படி இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு யோசிப்பேன். உங்க ஃபேமிலியோட சேர்த்து எங்க ஃபேமிலியவும் நீங்க ரொம்ப அருமையா பாத்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்ல, இப்போவது உங்ககிட்ட இருந்து ஏதாவது கத்துக்க முடிஞ்சா நல்லா இருக்கும்னு யோசிப்பேன். எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. முழு மனசோட வேண்டுனா கண்டிப்பா அந்த வேண்டுதல் வீணா போகாதுன்னு. எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நீ இனிமையா பேசுறதெல்லாம் உனக்கு கை வந்த கலை தானே. அடேங்கப்பா, இவ்ளோ ஐஸ் கட்டியிருக்கு. இவ்ளோ ஐஸ் பாக்கும்போது குச்சி ஐஸ் சாப்பிடணும்னு ஆசை வருது. கலர் கலர் குச்சி ஐஸ், கால கட்ட ஐஸ். நினைக்கும் போதே நாக்குல எச்சி வருதே.
சரி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. இப்போதைக்கு தண்ணிய மட்டும் குடிச்சு நீ சந்தோஷப்படு. மா இந்த மாசம் ஏற்கனவே எக்கச்சக்கமான செலவு. இதுக்கு மேல ஐஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து செலவு பண்ண முடியாது. இவ சொன்னது கேட்டதுமே எனக்கும் குச்சேசி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. இந்த வீட்ல மாப்பிள்ளைய நாம தெய்வமா நினைக்கிறோம். அதனால தெய்வம் ஆசைப்பட்டதா முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படிதானே நீ? இன்னைக்கு ஐஸ் பார்ட்டி வச்சிட வேண்டியதுதான். மாமா நீங்க சொன்னது சரிதான். கண்டிப்பா பார்ட்டி வச்சிடலாம். குச்சேஸ் பண்ற சிறப்பை நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வரேன். நம்ம வீட்லயே குச்சேஸ் பண்ணலாம். இதுக்கு பட்ஜெட்டும் அதிகமாகாது, நம்ம ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். அந்த குச்சி யூஸ் பண்ற ரெசிபி நமக்கு இன்டர்நெட்ல கிடைக்கும். சரியா சொன்ன. வாடா வாடா இங்க வா. எப்போ இவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளேயே வர மாட்டேங்கிறாளே. ஏதாவது ஒரு செலவு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. கொடுங்க மாமா, நானும் ட்ரை பண்றேன். இல்ல 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 வேணாம் வேணாமா. இது உன்னால பண்ண முடியாது. இந்த கல்லு இருக்கு ரொம்ப வெயிட்டானது. மாமா ட்ரை பண்ணலன்னா நான் எப்படி கத்துப்பேன்? வேணும்னா பாருங்க மாமா, நான் அடிக்கிற ஒரே அடியில ஐஸ் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சிடும். என்னம்மா நீ? சரி வா. இந்தா மத்தியா. நான் சொன்னேன்ல வெயிட்டா இருக்கும்னு. அச்சச்சோ. இவன் இந்த ஐஸ் கட்டியை வச்சு எல்லாரையும் கொன்னுடுவா போல இருக்கே. இங்க பாரு செல்லம், இந்த ஐஸும் உன் கோபமும் இருக்கு, அது ரொம்ப உறுதியானது. அதனால அதை முழு உறுதியோட நாம அடிச்சோன்னு வையே, அது ரிவர்ஸ் ஆகி நம்மளையே காயப்படுத்திடும். அதனால ஐஸை மெதுவா தான் உடைக்கணும். அப்புறம் பாரு ஐஸ் எப்படி சுக்குநூறா உடையுதுன்னு. அதே மாதிரி கோபமும் மாயமா மறைஞ்சிரும். மெதுவா மெதுவா, நான் சொன்ன மாதிரி மெதுவா அடி. அப்படிதான். சூப்பர். காவியா, உனக்கு எந்த ஃப்ளேவர்மா வேணும்? காலக்கட்டா. காலக்கட்டா. இல்ல 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 இல்ல, ஆரஞ்சு வேணும். இல்ல காலக்கட்டா. அட ஏதாவது ஒண்ணு சொல்லுமா. காவியா நீ ரெண்டையும் எடுத்துக்க. ஏ சார்பா காலாக்கட்டா, அப்புறம் அப்பா சார்பா ஆரஞ்சு. நம்ம கிட்ட நிறைய ஐஸ் இருக்கு. குச்சி ஐஸ் இருக்கே, அத நாம அப்படியே ஒரே உரியணும். எப்படின்னா இப்படி. இப்படி. ஒரு நிமிஷம் இருங்க. 1 2 3. என்கிட்ட யாருமே ஐஸ் சாப்பிடுறீங்களான்னு கேட்கவே இல்லை. என் புருஷன் மட்டும் இப்போ வேலை விஷயமா வெளியே போகாம இருந்திருந்தா கண்டிப்பா அவர் எனக்கு ஐஸ் வாங்கி கொடுத்திருப்பாரு. மோனிகா நீ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணும்? காலாக்கட்டாவா இல்ல காலக்கட்டா. காலக்கட்டா. எனக்கு காலக்கட்டை பிடிக்காது. ஓ மோனிகா நீ இவ்ளோ டேஸ்டானதை மிஸ் பண்ண போறீங்களா? வெறும் மிஸ் இல்ல, ரொம்பவே மிஸ் பண்றேன். பாத்தீங்களா அத்தை, எல்லாருக்கும் லஞ்சம் கொடுத்து அவ பக்கம் இழுக்க பாக்குறா. அப்பதானே எல்லாரும் அவ சொல்றத கேட்பாங்க, நீங்க சொல்றதே இல்ல. ஆனா நான் அவ சொல்றத கேட்கவே மாட்டேன். கண்டிப்பா கேட்க மாட்டேன். நான் உங்களை மாதிரி தான் இருப்பேன், உங்களை மாதிரி தான் நடப்பேன், உங்களை மாதிரி தான் பேசுவேன் எப்பவும்.